ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா பிரபாகரன், சுபாஷ். அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். என்னடா அது நம்ம தலைவர் தளபதியை காணுமே, எல்லாரும் வேற கேட்குறீங்க. 2 நாளா ஏன் அவங்க வீடியோ போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கும் நானும் தேடி தேடி பார்க்குறேன். என்னடா அது ஒன்றும் மாட்ட மாட்டேந்தே. எங்கே போனார் தளபதி, எங்கே போனார் தலைவர், போர் வேற நடக்குது, திடீர்னு துப்பாக்கி எடுத்துன்னு பாகிஸ்தான் பார்டருக்கு போயிட்டு சுட போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். டக்குன்னு பார்க்குறேன், ஒரு போஸ்ட் வருது. அதாவது பீஸ்ட் படத்தில் போயிட்டு அந்த எல்லையை தாண்டி போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணி 2 தீவிரவாதிகளை தூக்கின்னு வர்றாரு பார்த்தீங்களா, அதை போடுறானுங்க, வெறித்தனமாக போடுறானுங்க. ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுறானுங்க. இவனுடைய உலகம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களது ஒரு தனி உலகம். இவங்க உலகத்தில் இவங்க தான் வாழ்வாங்க. இப்போ நம்ம போயிட்டு ஏதாச்சும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணு வச்சிங்களேன், அப்படியே கீழே அவங்களுடைய மென்மையான மொழிகள், அதாவது திருக்குறள் கூட தோத்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கை தேர்ந்து ஒரு நம் படித்த உடனே நம்மளுக்கே சந்தோஷம். அந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய உலகம் தான் அணில்களின் உலகம். அணில்களின் தலைமை அது வேற ரகம், அதை விட்டுருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரகம் ஒண்ணு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் புஷியானந்த். இவருக்கிட்ட இந்த தமிழ் மாட்டின்னு முடிக்குது பாருங்க. ஏமா ஒன்றும் இல்லை, பாருங்களேன். இப்போ இது புக்கு எடுத்துக்கினேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, ஆ இன்பு அன்பு, ஏ இன்பு என்பதாயிரம், தீர்மானிக்கப்படுகிறது. இந்த மாதிரி தான் பேசுறது. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் பாருங்க. கடைப்பிடித்ததற்கான சட்ட திருத்தத்தில் மாண்பு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பெரும் பாதிப்புக்குள்ளாகும். இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைப்பிடித்ததற்கான முன்னாள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் 42வது சட்ட திருத்தத்தில் அதே போல 84வது அதாவது கையில பேப்பரை கொடுத்தாச்சு. நீ என்ன படிக்கணும், படிச்சு அப்படி பார்த்துட்டு படிச்சுதான் போ. அது என்ன, ஏ 80,000 சொல்லிட்டு போ. 80,000 60,000 தீர்மானிக்கப்படுகிறது. இது எழுத்துக்கூட்டி படிக்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் பார்த்துன்னு வச்சிங்களேன், எழுத்துக்கூட்டி படிப்பாங்க. அந்த மாதிரி இது ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுத்துங்கிறாப்புல. இது நான் பார்த்து, இது பழைய வீடியோவா புது வீடியோவான்னு தெரியல. ஆனால் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பூரிப்பாயிடுச்சு. தமிழ் இவர்கிட்ட மாட்டின்னு இருக்கா, இல்லை இவர் தமிழ்கிட்ட மாட்டின்னு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இது இவங்க தான் தெளிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துனாங்க இப்போ சமீபத்தில். அதாவது ஆட்டோ கொடுத்தாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாப்புலன்னா, அதுல முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதுதான், நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாப்புலன்னா, 3 வயசு குழந்தைகளுக்கு கூட அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடி தெரியும் அப்படின்றான். எங்க போனாலும் சரி, இந்த கொடியை பார்த்தாலே, இந்த கலரை பார்த்தாலே போதும், 3 வயசு குழந்தைக்கு கூட தெரியும் தலைவருடைய கட்சி தான். இதுல என்ன உங்களுக்கு புரிய வருது தெரியுமா? குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவங்க கொடி தெரியும். அது 3 வயசுலேருந்து சின்ன பசங்க, ஓட்டுரிமை இல்லாதவங்களுக்கு தான் இவங்களுடைய கொடி தெரியும்ன்றத நான் சொல்லங்க, அவரே சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. அதுக்கு புஷியானந்த் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் ஏதோ பண்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்றேங்க. ஒரு உதவி பண்றியா, முழுசா பண்ணிட்டு போ, அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா உங்ககிட்ட இல்லாத காசா? உங்க தளபதி சம்பாதிக்கிறது ஃபுல்லா மக்களுக்கு தானே. 200 கோடி வாங்குறாருல, 200 கோடின்னு பீத்துக்கிறீங்களே, 1000 கோடி 1500 கோடின்னு சொல்லிட்டு போடுறீங்களே. 35,000 முன்பணம் கட்டிட்டு 14 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். 35,000 கொடுத்துட்டு அவங்க மாசம் அவங்களே ஓட்டி டியூ கட்டிப்பாங்க. இதுவும் ஒரு வாயிலே சொல்றாப்புல. இன்று 14 பேருக்கு ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது. அந்த 14 பேருக்கும் தலா 35,000 வீதம் முன்பணமாக கட்டி இன்னைக்கு ஆட்டோ கொடுக்க போறோம். 325 ரூபா ஒரு நாளைக்கு அவங்க அதை டியூ கட்டிப்பாங்க. எனக்கு புரியல. இது கொடுக்குறியா, கொடுத்துட்டு போயா, கொடுத்துட்டு போ. ஏன் இந்த பாலாவை எடுத்துக்கோ, ராகவா லாரன்ஸ் எடுத்துக்கோ, அவங்கள நான் முன்னாடி காசு கொடுத்துறேன், நீ மாசம் டியூ கட்டிக்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சொந்த செலவுல விஜய் விட அவங்க என்ன சம்பளம் வாங்க போறாங்க?
விஜய் விட வந்து ஒரு 10% கூட அவங்க சம்பளம் கிடையாது. அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு உங்க ஆளு. கொடுக்குறது தானே, அள்ளி அள்ளி கொடுக்குறது தானே. இதுல என்ன, இதுல ஒரு பில்டப் 35 பேருக்கு என்னது 14 பேருக்கு 35,000 வந்து கொடுக்குறான். நீங்க வந்து மாசம் மாசம் டியூ கட்டிக்கோங்க. டியூ கட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. நீயே உங்க கட்சிக்காரங்களுக்கு ஆட்டோ கொடுக்குற மாதிரி செட்டிங் போடுற மாதிரி தானே இருக்குது. இது ஒரு அதாவது சொல்றாப்புல அவங்களுடைய தளபதியோட பிறந்தநாள் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கொண்டாடுவாங்க, ஒரு மாசம் கொண்டாடுவாங்க. ஆனா தளபதியோட பிறந்தநாளே ஒரு வருஷம் கொண்டாடுவோம். ஒரு வருஷம் கொண்டாடுவீங்களா பிறந்தநாள்? தலைவரோட பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடுவாங்க, 5 நாள் கொண்டாடுவாங்க, 6 நாள் கொண்டாடுவாங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய பிறந்த நாளை மட்டும் 365 நாளும் கொண்டாடப்படுகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரு வருஷம் என்ன பண்ண போறேன், கொண்டாடி என்ன பண்ண போறேன்? ஒரு தியாகி அவரு, பெரிய வந்து ஏழைங்களுக்கு உதவின வள்ளல் அவரு. ஏண்டா சிஎம்மோட பிறந்தநாளே வந்து இங்க 1 மாசம் 1.5 மாசம் கொண்டாடுவாங்க. அதுவும் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க, பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக கூட எடுத்துக்க ஜெயலலிதா அம்மா பிறந்தாலும் 1 மாசம் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டாடு. இன்னும் உங்களுக்கு வந்து 1 வருஷம் கொண்டாடுவேன். 1 வருஷம் என்ன கொண்டாடுவீங்க? டெய்லி போயிட்டு கேக் வெட்டுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? புரியல எனக்கு. மக்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன தேவையோ நேரில் போயிட்டு விசாரிச்சு அவங்களுக்கு குறைகளை வந்து தீர்க்க சொன்னா இன்னுமே வந்து சும்மா வந்து இந்த பில்டப் குத்துன்றீங்க. எப்போ நீங்க வந்து கட்சி வேலை செய்ய போறீங்க? நான் கேட்கறேன், கட்சி வேலை நீங்க எப்போ செய்ய போறீங்க? கட்சி வேலைன்னா என்னன்னு தெரியுமா? சரி, BLA 2ல பென்ட்ரைவ்ல கொடுத்தாங்களே, என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் எவனாச்சும் போயிட்டு வீட்டுல போயிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்டிருப்பீங்களா? இல்ல கேட்டதுக்கான வீடியோவாச்சும் நீங்க போட்டீங்களா? நீங்க தான் ரீல்ஸ் நல்லா போடுவீங்களா? இது ரீல்ஸா ஒன்று போட்டு விடுங்க தானே. பாருங்கப்பா, எங்க தளபதி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து அவங்க சொன்னபடியே எல்லாரும் வீட்டுல போய் சந்திக்கிறோம், சந்திச்சு வந்து அவங்க குறைகளை வந்து என்னென்ன சொல்லி நிவர்த்தி பண்றோம். எங்களால் முடியாத வந்து எங்க இருக்கிற கவுன்சிலரோ இல்ல MLA போய் நின்று பேசுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணி எதனா ஒரு வீடியோ ஒன்று காட்டுங்க பார்க்கலாம். இருக்காது. இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீல்ஸ் போடுறதுக்கும் அதான் சொல்லிட்டாப்புல. அங்க ஒருத்தர் சூப்பரா சொன்னாப்புல, அந்த பிரதர் அந்த ஃபயாஸ், அதாவது அவர் சொல்றாப்புல, டிவிக்கு நீலாம் அரசியல் பத்தி எல்லாம் பேசாத, இன்ஃபுளுசர் நீலாம் அதெல்லாம் சொல்ல. ஆமா, உண்மையா தான் இன்ஃபுளுசர் தானே. டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறை சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். சோசியல் மீடியால மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. யாரும் வேலை செய்யறது இல்ல. சும்மா அடிக்கடி போயிட்டு ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறீங்க. இப்போ அதுதான் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? அவனே தண்ணி பாட்டிலை தந்து ஊத்திட்டு அவனே பூச்சி குடிக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என்னத்த பண்ண போறீங்க? ஆனாவன ஒரு ஆளுங்கட்சியில என்ன பண்ணிட்டா கீழே வந்து TVK for 2026. TVK for 2026 போடுறது இல்லடா பிரச்சனை. நீங்க போயிட்டு களத்துல போயிட்டு என்ன கிழிச்சிங்க? இன்னும் கூட உங்களுக்கு BLA என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இஷ்டத்துக்கு உக்காந்தீங்கன்னு அப்படியே நாங்க தான் தளபதி தான் CM. தளபதி CM ஆகிறதுக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க? ஒரு ஒன்னும் கழட்டல. சிலதுங்களாம் வந்து புதுசா இப்ப யூடியூப்பை திறந்து வச்சுக்கின்னு எவன் உன பேசுறானோ அவனெல்லாம் விஜயை பத்தி பேசினா அவனுக்கு கலாய்ப்பாங்கலாம். ஆனா விஜய் என்ன புடுங்கினாருன்னு கேள்வி ஒண்ணுமே கிடையாது. இதுங்க வந்து துட்டா குத்து படம் பார்த்துட்டு அவன் நடிகன் அவனோட பேச்சை கேட்டுன்னு வந்து இங்க வந்து அரசியல் பண்ணு சுத்தினுங்க. ஒரு சினிமா நடிகரை நம்புற நீங்க இப்ப வரைக்கும் 50 வருஷமா வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. இங்க 50 வருஷமா இப்ப வரைக்கும் இந்த CM, அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ப மாட்டீங்க. இப்போ உங்க தளபதி சொல்ற டைலாக நம்புவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இவங்களை சொல்ல என்ன திட்டத்தை நீங்க புதுசா கொடுப்பீங்கன்னு கேள்வி தெரியாது. சரி, என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு தெரியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? எப்படி பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி போலீஸை வந்து பந்தோபஸ்து போட்டு அனுப்புவீங்களா? எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? புரியல. எவனா கை வச்சானா அடுத்த உடனே காவல்துறை வந்து கைது பண்ணி அவனை உள்ள இருக்கிறாங்களே. வேற இன்னும் என்ன பண்ணணும்? சுற்றணும்னு சொல்றீங்களா? என்ன பண்ணணும் தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டா நாங்க தமிழ்நாட்டையே மாற்றுவோம்னா தமிழ்நாட்டை மாற்றணும் எப்படி மாற்றுவ? இப்படி தலைக்கீழா போட்டுருவீங்களா? இதெல்லாம் நம்பிக்கின்னு உக்காந்துன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்டை வேற கட்டிக்கிச்சு, தொண்டை வேற போயிடுச்சு எனக்கு. இவன் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க வந்து யூடியூப்ல வந்து வீடியோ ஒன்று போட்டுக்கணும். இப்போ இந்த வீடியோக்கு வந்து எதிராக ஒரு வீடியோ ஒன்று போடுவானுங்க பாருங்க. இதெல்லாம் சொல்லி என்ன கழட்ட போறாங்கன்னு தெரியல. எனக்கு விரைவில் வந்து இப்போ தளபதி வெளில வந்து எதனாச்சும் ஒரு ட்வீட் போடுவாரா இல்ல வந்து வேற ஏதாச்சும் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப காத்து கிடக்குறோம். ரோஸ்ட் பிரஸ் வந்து ரொம்ப வந்து ட்ரையா இருக்குங்க, கண்டென்ட்டே இல்லாம. அதனால வந்து தளபதி விஜய் அவர்களே தயவு செய்து வந்து ஏதாச்சும் கண்டென்ட் கொடுங்க. ரோஸ்ட் பிரஸ் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு.
உங்களுடைய கண்டென்ட்டை எதிர்பார்த்து நாங்க வந்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.